Hi all, welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu, daily current affairs for teen USRB, TNPSC, SSC, RRB in banking. So, இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். அதாவது டிஜிட்டல் இந்தியா. ஸோ நமக்கே தெரியும். ஸோ இப்போ நம்ம எங்கே போனாலும் வந்து யூபிஐ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிபே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம். ஸோ பேடிஎம் தான் இப்போ வந்து இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லாமே வந்து டிஜிட்டலாக தான் பே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட கையில் வந்து எடுத்து காசு கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்து டிரான்சாக்ஷன் மூலியமாகவே பண்ணிக்கிறது தான் டிஜிட்டல் இந்தியா. சரிங்களா? ஸோ டிஜிட்டல் இந்தியா நாட்டின் பொருளாதாரத்தை வலுவாக்குகிறது அப்படின்றத இந்த ஸ்கீமில் சொல்லியிருக்காங்க. இதில் இந்தியாவில் மட்டும் எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா 46% வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ இலங்கை, மொரிஷியஸ் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ சேவை தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்தியன் ஓஷன்ல இருக்க 3 கண்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து இந்த மாதிரி ட்ரேடுக்கு வந்து பண்ண போறாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியா தெரிவிச்சிருக்காரு. ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த நியூஸை நம்ம நேத்தே வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ இது வந்து திரும்ப இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நியூஸ்ல வந்திருக்கு. இங்கே பாருங்க, இந்தியாவின் மின்னணு பண பரிமாற்ற அடையாள அட்டையான ரூபே சேவையும் மொரிஷியஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா ரூபே அப்படி அந்த கார்டு தான் வந்து நம்மளோட இந்தியாவில் இருக்கும். ஸோ இதே கார்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ்லையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்க 3 கண்ட்ரியும் சேர்ந்து இந்த மாதிரி ட்ரேடுக்கு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வயசில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம் அப்படின்றது ஒரு சிறப்பான நாளாக வந்து இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு. சரிங்களா? ஸோ இங்கே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2023 ஸ்ரீலங்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவிலேருந்து 3 லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இனிமேட்டு வர்ற பர்சன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்து ஈஸியாக நடக்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் பேசியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ் பார்க்கலாம். பிரதமர் மோடி அவர்கள் ஐக்கிய அரபு அமீரகம் பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அபுதாபியில் முதல் ஹிந்து கோயிலை நாளை திறந்து வைக்கிறார். ஸோ இந்த நியூஸும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், நேற்று பார்த்துருப்போம். ஸோ திரும்ப இந்த நியூஸ் இங்கே திரும்ப வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் அரசாங்க மாநாடு. சரிங்களா? இங்கே பாருங்க, உலக அரசாங்க மாநாடு 2024 நடக்க போகுது. அங்கே வந்து இவர் சீஃப் கெஸ்டாக போறாரு. சரிங்களா? உரையாற்றுறதுக்காக. ஸோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அப்போ போறப்பதான் இந்த ஹிந்து கோயிலையும் வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து திறந்து வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 2 நாள் அரசு முறை பயணமா அங்க வந்து அபுதாபி போறாரு. அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் அப்படின்ற இந்த இடத்துக்கு. ஸோ இதுல இவரு ஐக்கிய அரபு அமீரகம் போறது இது 7வது டைம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கு அவங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு முறை பயணமா உலக அரசாங்க மாநாடு 2024 அங்க நடக்க போகுது. அதுல சீஃப் கெஸ்டா பேசுறதுக்காக வந்து போறாரு. ஸோ இந்த ஹிந்து கோவில் வந்து பாத்தீங்கன்னா 2019 அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். ஆனா இப்பதான் வந்து திறந்து வைக்க போறாங்க. ஸோ பாத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ், டாமி பாலுக்கு 2வது ஏடிபி பட்டம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ஏடிபி இவர் வந்து எந்த ஸ்போர்ட்ஸோட தொடர்புடையவர் அப்படின்னா டென்னிஸ் அப்படின்றது தெரியணும். ஸோ டாமி பால் அப்படின்றவர் எந்த ஸ்போர்ட்ஸோட தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டென்னிஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ அதில் வேற எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏடிபி ஃபைனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி சுற்றுல 2 அமெரிக்கர் சண்டை போட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே சொன்னது தான். ஸோ இந்த ஏடிபி ஃபைனல்ஸ் வந்து எங்கே நடந்துச்சுன்னா அமெரிக்காவில் தான் நடந்துச்சு. ஸோ ஏடிபி டாமி பால் இவர் எந்த ஸ்போர்ட்ஸோட தொடர்புடையவர்னா டென்னிஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல குடியுரிமை திருத்த சட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து சொல்லியிருக்கு. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு 2 வீக்ஸாகவே என்ன சொல்லிட்டு வராங்கன்னா நாங்கள் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே இது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து நாங்கள் செயல்படுத்திடுவோம், அதாவது நடைமுறைப்படுத்திடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது 2019 அந்த லா வந்து பாஸ் பண்ணப்பட்டுருச்சு. ஆனால் இன்னும் நடைமுறைக்கு வரல. சரிங்களா? ஆனால் இந்த எலெக்ஷன் முன்னாடி வந்து நாங்கள் அதை நடைமுறைப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து நாங்கள் அதுக்கு அனுமதிக்க மாட்டோம், குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த இஷ்யூ. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கொஷின் கேட்கலாம். ஒரே ஒரு கொஷின் வந்து இதில் ஹைலி எக்ஸ்பெக்டட் பண்ணலாம். ஸோ அது என்ன கொஷின் அப்படின்னா, ஸோ குடியுரிமை திருத்த சட்டம் இப்போ உள்ள வந்திருக்கு இல்லையா? ஸோ அப்போ
எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த நாளுக்குள்ள இந்தியாவில் வந்து அவங்க செட்டில் ஆகுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் கண்ட்ரில இருந்து சரிங்களா, ஒரு பாகிஸ்தான்ல மெஜாரிட்டி யாரா இருப்பாங்க, முஸ்லிம்ஸா இருப்பாங்க. அங்க வந்து மைனாரிட்டிஸா இருக்கிற ஹிந்துஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ், அதுக்கப்புறம் சீக்ஸ், ஸோ இவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா அவங்க வர்ற அந்த டேட்டு டிசம்பர் 31, 2014 அந்த டேட்டுக்கு முன்னாடி இருக்கணும் சரிங்களா. ஸோ அது வரைக்கும் இருக்கிற மக்கள் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா, அதாவது பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு முஸ்லீம் கண்ட்ரில இருந்து மைனாரிட்டிஸ் ஆன அந்த மக்கள் வந்து இந்தியா மாதிரி இருக்க கண்ட்ரிஸ்க்கு வராங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு இந்த டேட்குள்ள உள்ள வர்றவங்க அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் சிட்டிசன்ஷிப் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது முஸ்லீம் கண்ட்ரிஸா இருக்க ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்கிற மைனாரிட்டிஸ் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படும். அது எந்த டேட்ல வந்து அவங்க உள்ள வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, டிசம்பர் 31, 2014 இந்த தேதிக்குள்ள அவங்க வந்து இந்தியாவில் வந்து என்ட்ரு ஆகியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படும் அப்படின்றதுதான் இதோட முக்கியமான சாராம்சம். ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துப்போம் ஃப்ரீ மூவ்மெண்ட் ரிஜைம். அதாவது இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து உள்ள நுழைய முடியாது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து போக முடியாத மாதிரி வந்து நம்ம உள்ள போகணும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இத்தனை நாளுக்குள்ள போயிட்டு நீங்க இத்தனை நாளுக்குள்ள வந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஆனா அதையும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பேசியிருப்பாங்க. ரீசெண்டா கூட நம்ம நியூஸ்ல பார்த்துப்போம் ஃப்ரீ மூவ்மெண்ட் ரிஜைம் அதை வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து கேன்சல் பண்ண போறாங்க அப்படின்றத சொல்றாங்க. அப்போ இனிமேட்டு எந்த இந்தியனா இருந்தாலும் ஸோ எந்த இடத்துக்கு வேணாலும் ஃப்ரீயா போகலாம் அப்படின்ற இதை வந்து நமக்கு ஆர்டிகல் 19ல வந்து இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இனிமேட்டு நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல 7 நாட்கள் பேரவை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 19ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட பட்ஜெட் வந்து தாக்கல் செய்ய போறாங்க. ஸோ அதை பத்தி தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு சரிங்களா, நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் உரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருக்குறள் மட்டும் வாசிச்சுட்டு ஸோ இது படிக்காம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் நியூஸ்ல வந்து இருந்துச்சு. ஸோ அதை தான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதோட தமிழ் வெர்ஷனை வந்து யார் படிச்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு அவைத்தலைவர் திரு அப்பாவு அவர்கள் தான் வந்து வாசிச்சிருக்காரு. ஸோ 19ஆம் தேதி வந்து பட்ஜெட் வந்து வரப்போகுது. ஸோ அன்னைக்கு வந்து தாக்கல் செய்ய போறாங்க. ஸோ மினிஸ்டர் வந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து அவர் வந்து பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்ய போறாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ரீசெண்டா இறந்திருக்காங்களோ ஸோ அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இரங்கல் வந்து தெரிவிக்கப்படும். அதாவது இப்ப செஷன் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, ஸோ கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அப்போ இரங்கல் தெரிவிச்சுட்டு ஸோ மௌனாஞ்சலி செலுத்திட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல புதுமை பெண் திட்டம் கல்லூரிகளில் சேரும் மாணவ மாணவியர்கள் அவங்களோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா அதிகரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னா 34%. ஸோ கண்டிப்பா இந்த கொஸ்டின் கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரிகளில் சேரும் மாணவ மாணவிகளோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 34% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கீம்லயும் சொல்லியிருக்காங்க. மக்களுடன் முதல்வர் ஸ்கீம்ல 2.67 லட்சம் வந்து மனுக்கள் வந்து பெறப்பட்டு அதுக்கு வந்து தீர்வு காணப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா 2.40 லட்சம் மனுக்கள் வந்து தீர்வு காணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாசம் இந்த புதுமை பெண் திட்டத்துல வந்து எத்தனை பேர் பயனடைறாங்க அப்படின்னா 2.73 லட்சம் மாணவிகள் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விடியல் பயணம்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். என்னதுன்னா ஸோ அந்த ஃப்ரீ பஸ் டிக்கெட் அந்த ஸ்கீமோட பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா விடியல் பயணம். ஸோ அதுல வந்து பர்சன்டேஜ் வந்து 40% இருந்து 65% உயர்ந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் அப்படின்றது இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் காலை உணவு திட்டம். ஸோ இதை வந்து தமிழ்நாடு ஃபாலோ பண்ணி தெலுங்கானாவும் இந்த மாதிரி திட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதனால 16.85 லட்சம் மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அனைத்து கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், அதாவது கபி ஏடிபி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கீமை. ஸோ இந்த ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா 2504 கிராம ஊராட்சிகள் வந்து மேம்படுத்தப்படும் அப்படின்றது தான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நடைபெற்று வருது.
ஸோ நெக்ஸ்ட் மக்களை தேடி மருத்துவம் இதுல 1.7 கோடி பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. நான் முதல்வன் திட்டம்ல 1.84 லட்சம் பேர் வந்து விண்ணப்பதாரர்கள்ல 1.19 லட்சம் மாணவர்கள் வேலைவாய்ப்பு வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாம கோயில்கள்ல அதாவது பழைய கால கோவில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிச்சு ஸோ அந்த பழைய கோவில்களோட இதை வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ கோயில்கள்ல குடமுழுக்கு வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 1290 கோவில்கள்ல குடமுழுக்கு பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருது. ஸோ அதை பத்தியும் பேசியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ் நம்ம நேற்று பார்த்தப்போ ஸ்கீம்ஸ்ல ரோஜ்கர் மேளா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிரதமரோட போட்டோ போட்டு நம்ம ரோஜ்கர் மேளா அப்படின்றது எதுக்கானது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் நேற்று கொஸ்டின்ல. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம் இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பை அளிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோஜ்கர் மேளாவோட ஒரு இம்பார்ட்டன்ட் எய்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து ஒரு முக்கியமான டார்கெட் இருக்கு. ஸோ இங்க பார்க்கலாம் 2024 மக்களவை தேர்தல் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு சரிங்களா. ஸோ 2024க்குள்ள மக்களவை தேர்தலுக்குள்ள இந்த ஸ்கீம்ல எத்தனை இளைஞர்களை வந்து முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னா அதாவது வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா 10 லட்சம் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமோட எய்ம். ஸோ இப்போ வரைக்கும் 7 லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ல வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல செலக்ட் ஆனவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பணி ஆணை வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது எத்தனாவது வேலைவாய்ப்பு திருவிழா அப்படின்னா 12வது வேலைவாய்ப்பு திருவிழா. ஸோ இதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வேற அது மட்டும் இல்லாம வேற என்ன ஸ்கீம் பத்தி பேசியிருக்காங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம். ஸோ இந்த விஸ்வகர்மா யாரு அப்படின்னா கைவினை தொழில் செய்யறவங்களோட கடவுளா வந்து வழிபடுறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வகர்மா அப்படின்ற ஒரு கடவுள். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரீசெண்டா பிஎம் வந்து 2023ல அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம். ஸோ இது எல்லாமே ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா இது எல்லாமே 2016-14ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீம். ஸோ இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அரசின் உரையை புறக்கணித்தார் ஆளுநர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து வாசிக்காம கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவர் வாசிச்சது திருக்குறள் மட்டும்தான். ஸோ அந்த திருக்குறளோட இதை வந்து நம்ம பார்க்கலாம். பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்து. ஸோ இதுல தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு நாட்டுக்கு அணி அப்படின்றது எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 5. ஸோ இவ்வைந்து அப்படின்னா 5 அணிகளை வந்து சொல்றாங்க அப்படின்றது. ஸோ அதுல என்னென்னு பார்க்கலாம். நோயற்ற வாழ்வு, பிணியின்மைனா நோயற்ற வாழ்வு. ஸோ விளைச்சல் மிகுதி, ஸோ செல்வம் அதாவது விளைவின்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதார வளம், இன்ப நிலை, உரிய பாதுகாப்பு, ஏமம்னா பாதுகாப்பு. ஸோ இது எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த 5 தான் வந்து ஒரு நாட்டுக்கு அழகு அப்படின்னா ஒரு நாட்டுக்கு அணி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த குறள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த குறள் வந்து குரூப் 2ல இருந்து ரிப்பீட்டடா வருது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா. குரூப் 2ல இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கொஸ்டினா வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா. போன வருஷம் குரூப் 2 பிலிம்ஸ்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். சமீபத்தில் செய்திகளில் பார்த்த செஃபா ஹிஜாலா வனவிலங்கு சரணாலயம் எது மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா திரிபுரா. நெக்ஸ்ட் நியூஸ். சமீபத்தில் இந்தியாவின் முதல் அதிவேக விரிவாக்க சுரங்கப்பாதை சோதனை வசதியை எந்த நிறுவனம் வெற்றிகரமாக நிறுவி சோதனை செய்தது அப்படின்னா ஐஐடி கான்பூர். நெக்ஸ்ட் நியூஸ். சமீபத்தில் செய்திகளில் பார்த்த திவ்ய கலா மேளா. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஸோ அதாவது உடல் ஊனமுற்றோர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மேளா வந்து நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். ஸோ அது பார்த்துக்கோங்க. அதான் திவ்ய கலா மேளா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரியால் நடத்தப்படுது அப்படின்னா சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். நெக்ஸ்ட் நியூஸ். சமீபத்தில் காலமான பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஈஸ்வர் சந்திர வர்மா எந்த துறையை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம். நெக்ஸ்ட் நியூஸ். ஃபிட் இந்தியா இயக்கத்தின் பிராண்ட் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்ட முதல் அரசு ஊழியர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நரேந்திர குமார் யாதவ். ஸோ முதல் அரசு ஊழியர்னாலே அந்த நியூஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நரேந்திர குமார் யாதவ். நெக்ஸ்ட் நியூஸ். ஆண்டுதோறும் உலக யுனானி தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா February 11. ஸோ இந்த மாதிரி தினம்னா வந்து கொஸ்டின் கேட்பாங்க. உங்களுக்கு மேத்ஸ்ல கூட இந்த மாதிரி தினம் கொடுத்துட்டு மேத்ஸ்ல வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ். ரயில் தண்டவாளத்தில் யானைகள் இறப்பதை தடுக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய முதல் மாநிலம் எது? ஸோ நம்ம நேற்று கூட பார்த்துருப்போம். மினிஸ்டர் வந்து ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து இது பண்ணியிருப்பாரு. ஸோ பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு தான் வந்து இது பண்ணுச்சு. அந்த மதிவேந்தன் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாரு. சரிங்களா. நெக்ஸ்ட் நியூஸ். தேசிய பழங்குடியினர் திருவிழா 2024 எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் நடத்தப்பட உள்ளது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா புதுடெல்லி. நெக்ஸ்ட் நியூஸ். 2024 ஆண்டிற்கான 19 வயதுக்குட்பட்ட கிரிக்கெட் உலக கோப்பையை வென்று நாடியது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஸோ இந்த நியூஸ் நம்ம நேற்றையும் பார்த்துருப்போம். நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் நியூஸ் 9/2/2024 அன்று தமிழக அரசால் பள்ளி போக்குவரத்து தன்னார்வ திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை. சோ அவ்வளவுதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.